இது 100வது நாள் விழாவா, ஆடியோ ஃபங்க்ஷனா, ட்ரெய்லர் விழாவான்னு தெரியல. ஒரு கலக்குறாங்க. அவ்வளோ திட்டமிடல், அவ்வளோ பிளானிங்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன். என்னது இவ்வளோ பிளானா? இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி கட்டுக்கோப்பாக உட்கார வைக்க முடியுமா? அவ்வளோ ஹோம் ஒர்க்கு, அவ்வளோ டிசைட் பண்ண தான் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ நல்லா நடத்த முடியும். இப்போ பேசும்போது தான் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், ஸ்டென்டிமெண்ட் கஷ்டப்பட்டார், டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாருன்னு. ஒரு பழமொழி, கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். அந்த வகையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இது கஷ்டப்படுறதுல ஒரு நியாயம் இல்லை. எதுக்காக கஷ்டப்படுறேன்னு? ஒரு பூட்டை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம், பேங்க்கை லாக்கரை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம், அது கஷ்டம் இல்லை. சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த விழாவுக்கு நான் மெயினாக வந்ததுக்கு காரணம் நம்ம பன்னீர் சார். அவர் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக பழக்கம், நண்பரும் நல்ல பழக்கம். எல்லாரோட கூர்த்து அவரை கவனிப்பேன். எந்த நல்லது கெட்டிருந்தாலும் முதல் ஆளாக வந்து நிற்கிறாரு. நான் பார்க்குறேன், ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து நிற்கிறாரு. எல்லாத்தோட துக்ககரமான விஷயமா இருந்தால் முதல்ல அங்கே நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் தான், ஒரு சினிமாக்காரர். அவருக்கு தெரியும், அவர் மறைச்சிட்டார், அவர் தவறிட்டார். அன்றைக்கி போனோம், மாலெலாம் வச்சோம், வந்துட்டோம். அடுத்த நாளும் பன்னீர் அங்கே போயிருக்காரு. எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் பண்ணிட்டு போனார்? 2வது நாள் கேட்டால் அந்த வீட்டு ஆளுக்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா? அதுக்காக செலவு இருக்குல்ல, அவங்ககிட்டலாம் செட்டில் பண்ணிக்கலான்னு. இது பண்ணியாச்சுங்க, அது பண்ணியாச்சு, இதுதான் பண்ணல, அதை செட்டில் பண்ணுறாரு. இதுதான் நட்பு. ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்பவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல, அந்த நட்பு உள்ளவர் தான் பன்னீர். அந்த வகையிலாம் என்ன கஷ்டம், என்ன வேலை இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பன்னீர் கூப்பிட்டாரு வந்துடுவோம். எதுக்கு கூப்பிட்றாரு? நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பன்னீர் கூப்பிடுவார். இதை விட ஒரு நாள் எனக்கு சொன்னார், ஒரு விஷயம் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு எதுக்கு பன்னீர் இதெல்லாம், நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும்? ஜாயின் பண்ண சொல்கிறேன், இதெல்லாம் வேணாங்க அண்ணா. டக்குன்னு சொல்கிறார், அண்ணா உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல உதவியாக இருக்கும். அது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா? என்னது? ஆமாண்ணே, நீங்கள் பாருங்கள், ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், ஒரு இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும், இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்பர் யாருன்னா பன்னீர். அதுக்காக தான் இங்கே வந்தேன். இந்த விழா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்த விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு படம் எடுத்தார். இன்றைக்கி பையன் என்ன அளவுக்கு வாழ்ந்துருக்காருன்னா, உதய் வந்து அடிப்பட்டு தங்க மாதிரி சமத்தில் அடி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல. இப்போது எந்த விஷயம் இருந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல, யோசித்து செய்யலாமா வேணாமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டாப்புல. நல்ல டீம் செட் பண்ணிருக்காப்புல. இந்த இன்விடேஷன் சொன்னாங்க, அக்யூஸ்டுன்னு எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தாரு. அக்யூஸ்டுன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்களா? வரலாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை ஒரு அக்யூஸ்டா மாதிரி இருந்துச்சு. மெனக்கெட்டுருக்காங்க. அதில் எங்கே பேர் போடணும், எங்கே டேட் போடணும், எங்கே இது டெக்னீஷியன் பேர் போடணும், மெனக்கெட்டுருக்காங்க. இந்த மெனக்கெட்டில் இருந்தாவே வெற்றியின் அறிகுறி. எல்லாம் தானே நடக்கும், பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது, மெனக்கெடணும். இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க. மெனக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். டைரக்டரு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவர் எனக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் சொன்னார், லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்குன்னு ஆடி போயிட்டேன். கொஞ்சம் விட்டா அவர் ஃபுல் படத்தையும் சொல்கிறார் பொழுது, சென்சார்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சொல்கிற பொழுது ஏற்கம்ல அப்படி தான் இருக்கணும் டைரக்டரு. தூக்கத்தில் எழுப்பினா கூட கதை சொல்லணும். இவர் தூங்கின்னு சொல்கிற கதையை தரவாக இருக்கார். எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது, ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், சின்சியராக இருக்கணும்.
இந்த சொல்லிகள் ஏமாற்றக்கூடிய யாற்றும் இல்லை. வெள்ள மனசோடு இருக்காங்க. இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும். அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும். புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கட்டும். இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க. வாழ்த்துக்கள்.